ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவான் கிருஷ்ணனுடைய அவதார தினம், அதனை தொடர்ந்து தொடர் வகுப்பு. சரி, பகவான் கிருஷ்ணனுடைய தெய்வீகமான லீலைகள், அவரது அவதார தினத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்துல ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக், இரண்டு ஆச்சாரியருடைய மறைவு தினம். ரூப கோஸ்வாமி, கௌரிதாஸ் பண்டிட். சரி, இப்ப நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பத்தி பேசணும்னு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்துட்டு வந்தோம். அது ஜென்மாஷ்டமி பகவானுடைய அவதாரத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஆச்சாரியருடைய தோற்றமும் மறைவும், அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ், ஆச்சாரியன்மார்கள், தூய பக்தர்கள், பாகவதர்கள், அவங்க தோற்றம் மறைவு மங்களமானது, திவ்யமானது. அது நம்மை போல பிறப்பல்ல. நாம பிறக்கிறது இறக்குற மாதிரி அல்ல. நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம், அப்புறம் இறந்து போறோம், பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். ஆனா ஆச்சாரியர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். ஆச்சாரியர்கள் சூரியனை போல. சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. எங்க சூரியன் இருக்கோ அங்க இருள் இருக்க முடியாது. அந்த மாதிரி பகவானும் அவரது தூய பக்தர்களும் இருக்கிற இடத்துல அறியாம இருக்க முடியாது. கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார், யாரா கிருஷ்ண தாரா நகி மாயாரே அதிகார். பகவான் கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க அறியாம இருக்க முடியாது. அதே மாதிரி அவர் தூய பக்தர் எங்க இருக்காங்களோ அங்கேயும் அறியாம இருக்க முடியாது. அப்போ பகவானது தோற்றம், அவரது ரூபம், அவரது செயல்கள், இதெல்லாம் எவ்வாறு திவ்யமானதோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம். பகவானது பிறப்பு, அவரது செயல்கள், அவரது ரூபம் அனைத்தும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம். ஏவம் யோவேதி தத்வதः. யார் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கிறாங்களோ, பாடுறாங்களோ, படிக்கிறாங்களோ, தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டதும் புனர் ஜன்ம நைதி, மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி, என்னையே அடைகிறார்கள். அதே போலதான் பகவானது பிறப்பும் செயல்களும் எவ்வாறு திவ்யமானதோ மங்களமானதோ, அதே போலதான் ஆச்சாரியனின் பிறப்பும் செயல்கள், ஆச்சாரியருடைய பிறப்பும் செயல்களும் திவ்யமானது, மங்களமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியனும் பகவானும் வேற வேற இல்ல. ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் ஸ்கந்தத்துல பகவான் கிருஷ்ணர் உத்தவர் இடத்துல சொல்றார், ஆச்சாரியமாம் நோ விஜானியம் நாம் மன்வேத கரிகிஷ். எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்றார், எந்த வித்தியாசம் கிடையாது. அப்போ ஆச்சாரியன்மார்கள் இந்த பூமியில தோன்றுவது பகவானது காரணமற்ற கருணை. பகவான் எப்போல்லாம் இந்த பூமியில தோன்றுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு சேவை செய்வதற்காக, அவருடைய நோக்கத்தை, அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த திட்டத்துக்கு உதவுவதற்காக ஆச்சாரியர் இந்த பூமியில வராங்க. அப்படின்னா ஆச்சாரியர்கள் இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவங்க அல்ல. ஆச்சாரியர்கள் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள், கோபிகள், மஞ்சரிகள், சகாக்கள். பகவானுடைய ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனத்துல பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவானுடைய சகாக்கள், சகிகள், கோபர்கள், கோபிகள், மஞ்சரிகள், தூய பக்தர்கள், இவங்கெல்லாம் இந்த பூமிக்கு இறங்கி வர.
எதுக்காக? பகவானுடைய லீலையில அவரோடு பங்கு கொள்வதற்காக, அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக. எல்லாத்துக்கும் மேல பகவான் ஆச்சாரியன்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறது, அழைத்து வருவது. ஒரு பக்தர்னா எப்படி இருக்கணும், எப்படி எளிமையான பணிவான பக்தி செய்யணும், எப்படி பகவான் மேல அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படி கிருஷ்ண உணர்விலேயே இருக்கிறது, எவ்வாறு பகவானுக்கு சேவை செய்வது, எவ்வாறு நமது அடியார்களுக்கு சேவை செய்வது, எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் எவ்வாறு இருப்பது, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதுக்காகவே பகவான் தனது சுத்த பக்தர்களை இந்த பூமிக்கு அழைச்சிட்டு. கோலோக பிருந்தாவனத்தின் பக்தி என்ன, அங்க எந்த மாதிரி பக்தர்கள் பகவான் மேல அன்பு செய்வாங்க, எப்படி எப்பவுமே பகவானே சார்ந்து இருப்பாங்க, எந்த அளவுக்கு பகவானை சரணடைந்து இருப்பார்கள், அந்த உன்னதமான பக்தி, பிருந்தாவன பக்தி, சுத்த பக்தி, அதை கற்றுக் கொடுப்பதற்காகவே பகவான் ஆச்சாரியர் பூமிக்கு அழைச்சிட்டு வர. அப்ப ஆச்சாரியர் சரித்திரம் கிருஷ்ண பக்தியில் உற்சாகம் கொடுக்கும், ஆர்வம் பிறக்கும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கும், சம்பிரதாயத்தின் மேல பற்றுதல் அதிகரிக்கும், பூர்வாச்சாரியின் கருணை அதிகரிக்கும். அதனால ஆச்சாரியின் சரித்திரம் கேட்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு. ஆச்சாரியருடைய சரித்திரத்தை கேட்பதற்கும் படிப்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். ஏன்னா சில நேரம் பகவான் இந்த பூமியில இறங்கி வருகிறார், அவதாரம் எடுக்கின்றார், அவதாரத்தோட அவதாரமாகவும் வருகின்றார். சில நேரங்கள்ல அவர் தனது தூய பக்தர் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். சில நேரங்கள்ல ரெண்டுமே நடக்கும், பகவான் இந்த பூமிக்கு வர தன் சகாக்களோட வருவார். அப்படி பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்யும் பொழுது தனது அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்கள் புடைசூழ இந்த பூமியில தோன்றினார். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் தான், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே தான், ஆனா கருப்பு கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் கிருஷ்ணர். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயில செய் பலராம் ஹோயில நித்தாய். பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதாவின் குழந்தையான சைதன்யராகவும் கௌரங்கராகவும், பலராமர் நித்யானந்தராகவும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு வங்காளத்துல தோன்றினாங்க. மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஒன்றாக தோன்றினார்கள். எப்படி தோன்றினார்கள்? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல பகவானுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து இந்த பூமியில பகவான் இறங்கி வந்தாரு. எப்படி இறங்கி வந்தாரு? சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தோ சுகோதி கௌட தேசா, வங்காளத்துல கௌட தேசத்துல சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல தோன்றாங்க. யாரு? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர். அதனால அந்த சாட்சாத் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாகும், பலராமர் நித்யானந்தராகவும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றும் இந்த பூமியில். அப்போ அவங்க தனியா வரல. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சைத்தன்ய மகாபிரபு தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தில் இருப்பார். அங்க உப அங்க அஸ்திர, தன் அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்களோட இந்த பூமியில தோன்றார். எதுக்காக? யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக, நாம சங்கீர்த்தனை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் சைத்தன்யர் தன் சகாக்களோடு இந்த பூமியில வந்தார். அப்பேற்பட்ட நித்தியமான ஆன்மீக உலகத்துல, கோலோக பிருந்தாவனத்துல பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய நித்தியமான 2 பக்தர்கள் தான் இங்க இந்த பூமியில கௌரிதாச பண்டிதராகவும் பூப கோஸ்வாமியும் வந்தார். இன்னைக்கு அந்த 2 பெரிய ஆச்சாரியருடைய மறைவு தினம். அதனால அவங்க சம்பிரதாயத்துக்கு ஆற்றிய அருட்பணிகள், அவங்க சைதன்ய மகாபிரபு மேல வச்சிருந்த அன்பு, சேவை, அவனுடைய பக்தி மனப்பான்மை, பணிவு, எளிமை, பக்தியில் உறுதி, பிறழாத மனம், வைராக்கியம், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அவங்களுடைய செயல்கள்.
ஆச்சாரியின் செயல்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுலயே இருக்கு. அப்போ பெங்கால்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல அம்பிகா கல்னான்னு ஒரு இடம் இருக்கு. அம்பிகா கல்னா. அந்த அம்பிகா கல்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து நவதீப் போற வழியில இருக்கு. யாரெல்லாம் வந்து ட்ரெயின்ல, லோக்கல் ட்ரெயின்ல, அதாவது ஹவுரா, கொல்கத்தால ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணா நவதீப் போற வழியில, கட்டுவா போற வழியில அம்பிகா கல்னான்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அம்பிகா கல்னா. அந்த அம்பிகா கல்னா தான் கௌரிதாஸ் பண்டிதர் பர்த் பிளேஸ், அவர் தோன்றிய இடம். கௌரிதாச பண்டிதர் வந்து அம்பிகா கல்னாங்கிற இடத்துல தோன்றினார். மிகப்பெரிய வியாபாரிகளுடைய குடும்பம், வெறும் செல்வந்தர்கள். கௌரிதாஸ் சரகேலா, சூரியதாஸ் சரகேலா. சரகேலாங்கிறது ஒரு கம்யூனிட்டியோட பேர், அதாவது கோல்டு மர்ச்சன்ட், தங்க வியாபாரம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த கம்யூனிட்டி. அவங்க எப்பவுமே சைதன்ய மாவுடைய சேவையில இருப்பாங்க. கௌரிதாசரும் சூரியதாஸ் சரகேலா, கௌரிதாஸ் பண்டிட், இவங்க சகோதரர்கள்லாம் எப்பவுமே சைதன்ய மகாபுருக்கும் நித்யானந்தருக்கும் சேவை பண்ணிட்டே இருக்கு. கௌரிதாசுடைய உயிரும் ஆத்மாவும் சைத்தன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு பிரிந்து அவரால் ஒரு க்ஷணம் கூட வாழவே முடியாது. அவ்வளவு அன்பு பகவான் மேல். நீரின்றி எவ்வாறு வீணால் உயிர் வாழ முடியாதோ அது போல ஒரு சுத்த பக்தரால பகவானே சங்கம் இல்லாம உயிர் வாழ முடியாது. கௌரிதாசர் எப்பவுமே சைத்தன்யருடைய சங்கத்திலே இருக்குன்னு ஆசைப்படுவார். மகாபிரபு கூட சேர்ந்து கீர்த்தனம் செய்யணும், அவருக்கு சேவை செய்யணும். இது ஒன்றுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. வெறுமனே சைதன்ய மகாபிரபு திருப்தி செய்ய வேண்டும். பகவான் சைதன்யரை திருப்தி செய்ய வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரிடம் அன்பு பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஒன்றுதான் குறிக்கோள். விவசாய ஆத்மியா புத்தி ஏகேகா குருடன் தான். இது ஒன்று மட்டும்தான் லட்சியம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. பௌதிக நாட்டம், குழந்தை விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க இன்னைக்கு அம்பிகா கல்னா போனீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, பகுலா மரம். அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துதான் கௌரிதாஸ் சாண்டிங் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த மரம் இன்றைக்கும் இருக்கு. 500 ஆண்டுக்கு முன் பழமையான மரம். 500 ஆண்டுகள் பழமையான அந்த மரம் வந்து இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கு. கௌரிதாசர் தோன்றிய இடத்துல சாட்சியாக இருக்கிறது. கௌரிதாஸ் இங்கிருந்தான் அமர்ந்து நாமஜபம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கௌரிதாசரை சந்திக்கிறதுக்காக வர. சைதன்ய மகாபிரபு இருந்த இடம் வந்து நவதீப் தாம், கங்கை கரைக்கு அந்த பக்கம். அம்பிகா கல்னா கங்கை கரைக்கு இந்த பக்கம். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒரு போட் எடுத்துட்டு வர்றாரு, ஒரு படகு எடுத்துட்டு நவதீப்ல இருந்து அம்பிகா கல்னாக்கு வர. இந்த துடுப்பு போடுற படகு இருக்குல்ல, படகுல துடுப்பு போடுவாங்க, 2 சைடு துடுப்பு போடுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மகாமந்திர பாடிட்டே துடுப்பு போடுவோம். அந்த துடுப்பை வச்சுட்டு மகாபு ஓட்டிட்டு வர்ற இந்த படகு. அவர் கௌரிதாஸ் வீட்டுக்கு வரும்போது மகாபுரம் என்ன பண்ணார், ஒரு துடுப்பை கையில் எடுத்துட்டு வந்துட்டார். அந்த படகுல போற துடுப்பு இருக்கு இல்லையா, அந்த துடுப்பு மரத்துடுப்பு, அந்த துடுப்பை வந்து கையில் எடுத்துட்டு வந்துட்டார் மகாபிரபு. கௌரிதாச கேட்கிறாரு, மகாபிரபு இதே எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க, இதை வச்சு என்ன பண்றது? நீங்க மகாபிரபு ஏன் இந்த துடுப்பை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த துடுப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப மகாபிரபு சொன்னாரு, கௌரிதாசா, இந்த துடுப்பை வைத்துக் கொண்டு சம்சார சாகரம் என்ற பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சமுத்திரம், பிறப்பு இறப்பு என்ற சமுத்திரத்தில் சிக்கி தவிக்கும் ஜீவன்களை காப்பாற்றி விடுங்க. சைதன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு, மகாபிரபு கௌரிதாஸ்கிட்ட இந்த துடுப்பை வச்சுக்கிட்டு எல்லா ஜீவன்களையும் பிறப்பு இறப்புங்கிற கடல்ல இருந்து காப்பாத்திருங்க. நீங்க இன்னைக்கு அங்க போனீங்கன்னா அம்பிகா கல்னால கௌரிதாசர் வழிபாடு பண்ண விக்கிரகம் கௌரு நிதாய், அந்த விக்கிரகம் பக்கத்துல இந்த துடுப்பு இருக்கு, மகாபிரபு கொண்டு வந்த துடுப்பு. இதெல்லாம் கதை இல்லை, உண்மையாலுமே நடந்தது. நான் பேசும் சரித்திரம் அனைத்தும் உண்மையாக நடந்தது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னைக்கும் அந்த கோயில்ல போனா சைதன்ய மகாபிரபு கொண்டு வந்த துடுப்பு நீங்க பார்க்கலாம், இந்த போட்டு ஓட்டுற துடுப்பு. அது மட்டுமல்ல,
இனி ஒரு முறை சைதன்ய மகாபிரபு கௌரிதாசரை பார்க்க வந்த பொழுது அவர் கையால் எழுதிய பகவத்கீதை, சைதன்ய மகாபிரபு தனது கரங்களாலே ஓலைச்சுவடியில் எழுதிய பகவத்கீதை அந்த கோயில் இருக்கு. எப்படி எப்படி பாருங்க, பகவானே எழுதிய பகவத்கீதை அந்த ஓலைச்சுவடி எழுதி அது கௌரிதாஸ் கொடுத்தாரு. கௌரிதாஸ் இதை வந்து என்னுடைய பரிசா வச்சுக்கோங்க. அதுவும் அந்த கோயில் இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கஷேத்திரம் அம்பிகா கல்யாணம். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அவர் சன்னியாசம் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணார். வந்து சன்னியாசம் எடுக்க போறேன். ஆனா சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டா நிறைய பக்தர்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவங்க உடலே விட்டு விடுவார்கள். ஏன்னா மகாபிரபுடைய சகாக்களுக்கு உயிரும் ஆத்மாவும் சைத்தன்ய மகாபிரபு தான். அவரை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட அவர்களால் வாழ முடியாது. சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு போனா யாரு வாழ முடியும்? யாரால உயிர் வாழ முடியும்? பிரிவு தாங்காம அழுது அழுது இறந்து விடும். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அம்பிகா கல்யாணம் வந்திருந்தார். அப்ப கௌரிதாஸ் பேசுறாரு, கௌரிதாஸ் நான் சன்னியாசம் எடுத்துட்டு போறேன். கௌரிதாசர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டு மகாபிரபு எங்களை விட்டு போயிடாதீங்க, நீங்க இல்லாம எங்களால உயிர் வாழ முடியாது, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்க அழற. அப்படியே கண்ணில் என்று வந்த கண்ணீராலேயே சைதன்ய மகாபுடைய பாதங்களை அபிஷேகம் செய்து விட்டார், கழுவி விட்டார். மகாபிரபுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டு கௌரிதாசர் அழுகிறார், மகாபிரபு என்னை விட்டு போயிடாதீங்க, என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, நீங்க சன்னியாசம் எடுத்துட்டு போயிடாதீங்க, இல்ல அப்படி போற மாதிரி இருந்தா என்னை கூட்டிட்டு போயிடுங்க. அப்ப மகாபிரபு சொல்ற, கௌரிதாஸ் கவலையே படாது, நீ வந்து ஒரு 2 விக்கிரகம் செய்து கொண்டு வா. சைதன்யர் நித்யானந்தர் 2 விக்கிரகம். நான் விக்கிரக ரூபத்தில் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். அச்சா அவதாரம் விக்கிரகம், கோயில் இருக்கிற விக்கிரகம் இருக்கு இல்லையா, நம்ம கோயில்ல போய் வழிபடுறோம், ராதா கிருஷ்ணர், கௌரி நித்தாய், ஜெகநாத் பலதேவ், சுபத்ரா, லட்சுமி நரசிம்மர், நரசிங்கதேவ், பிரகலாதர். இந்த விக்கிரகங்கள்லாம் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல, நீங்க சாக்ஷாத் முழுவதற் கடவுள். அச்ச அவதாரம், பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதரிக்கிறார். தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக, தங்கள் பக்தர்கள் அன்போடு சேவை செய்வதை ஏற்றுக்கொள்வதற்காக, பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக, பக்தர்களை மகிழ்விப்பதற்காக பகவான் விக்கிரக ரூபத்துல வரும். ஆனாலும் கௌரிதாசருக்கு என்னன்னா, விக்கிரகம் தானே, சைதன்ய மகாபிரபு என் கூட இருக்கிற மாதிரி இருக்குமா? அவர் சொல்றாரு, மகாபிரபு உங்க விக்கிரகம் எனக்கு வேண்டாம், நீங்க என் கூட இருக்கு, இந்த விக்கிரகம் வேண்டாம், நான் விக்கிரகம் எடுத்துக்க மாட்டேன், நான் உங்க கூட இருப்பேன். அப்ப மகாபிரபு சொன்னாரு, கௌரிதாசா எனக்கும் என் விக்கிரகத்துக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. எனக்கும் என்னுடைய கோயில் இருக்கிற பகவானுடைய கோயில் இருக்கிற விக்கிரகம் இருக்கு இல்லையா, இஸ்கான் டெம்பிள்ல நம்ம பல இடங்கள்ல கோயில்கள்ல போறோம், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறோம். அந்த கோயில் இருக்கிற விக்கிரகங்கள் ஆச்சாரியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை. பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், இந்த மாதிரி தூய பக்தர்கள் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்துல பகவான் நித்தியமா வாசம் பண்ற. பகவான் அந்த விக்கிரகத்தில் இருந்து கொண்டு நம் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. பக்தர் அல்லாதவங்களுக்கு பௌதிகவாதிகள், நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, திருடர்கள், கொள்ளையர்கள், அயோக்கியர்கள், இவர்களுக்கெல்லாம் வேணா அது வெறும் விக்கிரகமா தெரியலாம். ஆனா பக்தனுக்கு அது பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஆனாலும் கௌரிதாசுக்கு ஒரு சிறு சங்கடம், என்னதான் இருந்தாலும் விக்கிரகம் தானே, சைதன்ய மகாபிரபு என் கூட இருக்கிற மாதிரி வருமா? அதனால மகாபிரபு எனக்கு விக்கிரகம் வேண்டாம், நீங்க தான் என் கூட இருக்கு. சரி கௌரிதாசரே, உங்களுக்கு சந்தேகமா? போ, நான் விக்கிரகத்தில் இருக்கின்றேன், அச்ச அவதாரம், நான் விக்கிரகமாக ரூபமாக அவதரிக்கின்றேன். கோயில் இருக்கிற விக்கிரகம் பகவானின் அச்ச அவதாரம், அச்ச அவதாரம். அதனால அது சாதாரண சிலை அல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய தலைவர்களுடைய சிலையெல்லாம் வைப்பாங்க, கருப்பா வைப்பாங்க, அதுல காக்கா எச்சம் போய் நாசமா அது கேவலமா இருக்கும். அதுக்கு வேற வருஷம் கிளீன் பண்ணி மாலையெல்லாம் போடலாம், ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம்.
கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தலைவர் சிலைக்கு போய் மாலை போட்டு வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப யார் முட்டாள்? அவர்களே முட்டாள். சரி, அது இப்ப அந்த டாபிக் நம்ம வரல. இது வரும். சரி, என்ன நடந்ததுன்னா, சொல்றதையும் சொல்லிட்டு அந்த டாபிக் நம்ம சோ என்னன்னா, இதான் பாயிண்ட். இங்க பாயிண்ட் என்னன்னா, பகவானும் அவர் விக்கிரகம் வேற வேற இல்ல. சோ என்ன நடந்தது, கௌரிதாச பண்டிதர் அவருக்கு என்னதான் இருந்தாலும் விக்கிரகம் விக்கிரகம் தானே, பகவான் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைத்து விட்டார். உடனே சைதன்ய மகாபிரபு சொன்னார், இதோ இங்கே நித்யானந்த பிரபு இருக்கின்றார், நான் இருக்கின்றேன், அந்த 2 விக்கிரகம் எடுத்துட்டு வாங்க. அந்த 2 விக்கிரகம் கொண்டு வாங்க. இப்ப 4 பேர், சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அவருடைய 2 விக்கிரகங்கள். நாங்க 4 பேர் சாப்பிடுறோம். நீ இலை போட்டு பிரசாதம் பரிமாறு. நாங்க 4 பேர் சாப்பிடுவோம். 2 பேர் உன் கூட இருப்போம், 2 பேர் போயிடும். இது ஓகேவா? ஓ, அப்படி ஆகட்டும். 4 பேர் சாப்பிடுவாங்களா? எஸ், நாங்க 4 பேர் சாப்பிடுவோம். கௌரிதாசர் என்ன பண்ணாரு, சைதன்ய மகாபிரபு உட்கார்ந்துட்டார். பக்கத்துல நித்யானந்த பிரபு, அவனுடைய விக்கிரகம், சைதன்யோட விக்கிரகம், நித்யானந்தோட விக்கிரகம். 4 பேருக்கு 4 இலை போட்டார். 4 இலை போட்டு சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், வடை, பாயசம், பெரிய விருந்து. அவர் கண்ணு முன்னாடி 4 பேருமே சாப்பிட்டாங்க. கௌரிதாசர் கண்கள் முன்பாக பகவான் சைதன்யர், அவரது விக்கிரகம், நித்யானந்தர், அவரது விக்கிரகம், 4 பேருமே சாப்பிட்டாங்க. கௌரிதாசர் கண்கள் இந்த கண்ணீர் மல்கியது. நான் காண்பது கனவா நினைவா, இது உண்மையா, பகவானும் விக்கிரகம் வேறு வேறு எல்லாம் நிரூபித்து விட்டாரே. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பகவான் கை கழுவுன. கை கழுவிட்டு சைதன்ய மகாபிரபு நித்யானந்தர் சொல்றாங்க, நாங்க இங்க கிளம்புறோம், நாங்க போறோம். மகாபிரபு, நீங்க கிளம்பாதீங்க, இருங்க, அவங்க 2 பேர் போட்டோம். நீங்க இங்க இருங்க, அவங்க 2 பேர் போட்டோம். ஓகே, அவங்க 2 பேர் எந்திரிச்சாங்க. ஓகே, நாங்க 2 பேர் கிளம்புறோம். இல்ல இல்ல, நீங்க இருங்க, அவங்க போட்டோம். தட் மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு வித்தியாசம் பார்க்க முடியல. இதுல யார் விக்கிரகம், யார் நேர்ல இருக்க. ஒரு பகவான் சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு நான் கிளம்புறேன், கௌரிதாஸ் நேரம் ஆயிடுச்சு, ஓகே நீங்க போயிட்டு வாங்க. இன்னொரு விக்கிரகம் சொல்றாங்க, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, நீங்க இருங்க, அவங்க போட்டோம். இல்ல இல்ல, அவங்க இருக்கட்டும், நீங்க போங்க. ஃபைனலி அக்செப்டட். அவர் புரிஞ்சுட்டாரு, பகவானும் ஒரு விக்கிரகம் வேற வேற இல்ல. அட் த சேம் டெய்டி, எந்த விக்கிரகம் கௌரிதாசர் முன்பாக சைதன்ய மகாபிரபு பக்கத்துல அமர்ந்து பிரசாதம் சாப்பிட்டாரோ அதே விக்கிரகம் இன்றும் அந்த கோயில் இருக்கு. சேம் டெய்டி, ரொம்ப அழகான விக்கிரகம். சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கௌரி நித்தாய். சோ அந்த விக்கிரகம் பகவானும் வேறு வேறு இல்ல, விக்கிரகமும் பகவான் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. சரி, அப்ப கௌரிதாசர் என்ன பண்ணாரு, ஓகே இப்ப அவர் 100%, 100% வலுவாத நம்பிக்கை, 100% விசுவாசம், இந்த விக்கிரகமும் பகவானும் வேற வேற இல்ல. அவர் புரிஞ்சுட்டார். நமக்கு இன்னும் புரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் புரிஞ்சுட்டார். அந்த ஆச்சாரியருக்கு பகவான் காமிச்சு கொடுத்தாரு, நான் விக்கிரகம் அல்ல, நான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், நான் விக்கிரக ரூபத்தில் அவதரித்திருக்கின்றேன். சோ பகவானும் அவரது விக்கிரகம் வேற வேற இல்ல. இப்போ கௌரிதாசுக்கு ரொம்ப சந்தோஷம். சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு 2 பேரும் விக்கிரக ரூபத்துல அவருடைய கோயில். இப்படிதான் அன்பு பரிமாற்றம் நடந்தது கௌரிதாசருக்கும் சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணணும், ஆரத்தி பண்ணணும். அப்போ ஒரு பக்தர் வேணும், ஆரத்தி பண்றதுக்கு ஒரு பூஜாரி வேணும், பிராமணா. அப்ப கௌரிதாசர் கதாதர் பண்ணிட்டு போனார். கதாதர் இருக்கா இல்லையா, பஞ்சதத்துவத்துல கதாதர். சோ கதாதருடைய டிசைபிள், அவருடைய சீடர் சைத்தன்ய தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். சைத்தன்ய தாஸ் என்ன பண்ணாரு, கௌரிதாசர் போயிட்டு கதாதர்ட்ட போய், எனக்கு கௌரிநித்தாய் விக்கிரகம் என் வீட்டுல இருக்கு, அதுக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு பூஜாரி வேணும், உங்க சீடர் எனக்கு அங்க கூட அனுப்பிச்சு வைங்க, சைத்தன்ய தாச என் கூட அனுப்பிச்சு வைங்க. அப்படியே அவர்கிட்ட நீங்க அழைச்சிட்டு போங்க. சைத்தன்ய தாசர் ஒரு கோயில பகவானுக்கு சேவை பண்ணட்டும், கௌரங்கருக்கும் நித்யானந்தருக்கும் சேவை பண்ணட்டும் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. சோ இப்படி சைத்தன்ய தாஸ் கௌரிதாசருடைய சீடராக இருந்து கொண்டு அங்க கோயில்ல சேவை பண்ணிட்டு. ஒரு நாள் கௌரிதாசர் வெளியில ஒரு யாத்திரைக்கு போறாரு, ஒரு யாத்திரை போறாரு. போறவர் சொல்லிட்டு போறாரு, நீங்க பாத்துக்கோங்க, பகவான் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் வெளியில யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
போய் சில நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் திரும்ப வரல. இன்னும் சரியாக ஒரு வாரம் தான் இருக்கு. சைதன்ய மாவுடைய அவதார தினம் கௌர பூர்ணிமா. கௌர பூர்ணிமா பண்டிகை வரப்போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. எந்த ஏற்பாடும் செய்யல. ஆச்சாரியர் வேற ஊர்ல இல்ல. ஆச்சாரியர் ஊர்ல இல்ல. எந்த ஏற்பாடும் செய்யல. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நாட்களும் போயிட்டே இருக்கு. என்ன செய்ய போறோம்? அதனால இங்க இங்க சைத்தன்யதாஸ் என்ன பண்ணாரு? கௌரிதாஸுடைய பிரதிநிதியா இருந்துட்டு, கௌரிதாஸுடைய பிரதிநிதியா இருந்துட்டு, ஆச்சாரியர் இருந்தா என்னென்ன சேவை பண்ணுவாரு, அவருடைய பிரதிநிதியா இருந்துட்டு பக்தர்கள்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி சைத்தன்ய மாவுடைய அவதார தினம் வரப்போது, நம்ம கொண்டாடணும். நீங்க வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு வாங்க. நீங்க அன்னதானம் பண்ண, விருந்து பண்றதுக்கு பொருள் எல்லாத்தையும் சொல்றாரு. சரி, எல்லாருக்கும் சேவை கொடுக்குறாரு. யாரு? சைத்தன்யதாஸ். சைத்தன்யதாஸ் வந்து எல்லாரும் கூப்பிட்டு சேவை கொடுத்தாரு. நீங்க யாரு என்ன சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவை கொடுத்துட்டாரு. கௌர பூர்ணிமாக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கௌரிதாசர் வர. கௌர பூர்ணிமாக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தா தடப்புடலாம் ஏற்பாடு நடக்குது. கௌர பூர்ணிமாக்கான பண்டிகைக்கான திருவிழாவுக்கு ஏற்பாடு. திருவெல்லாம் தோரணம் கட்டி, கோயில்லாம் அலங்காரம் பண்ணி, அங்கங்க வந்து வண்ண வண்ண தோரணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வெறும் திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யும். கௌரிதாசர் பாக்குறாரு, என்ன நடக்குதுங்க? அவர் போனாரு சீடர்கிட்ட. சைத்தன்யதாஸ், இங்க என்ன நடக்குது? அவர் சொன்னார், குரு மகாராஜ், நீங்க வந்து ஊர்ல இல்ல. நாளைக்கு கௌர பூர்ணிமா பண்டிகை, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதனால நீங்க வர தாமதம் ஆயிட்டதுனால நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். அலங்காரம், அபிஷேகம் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். ஓ, நீ என்னுடைய அனுமதி இல்லாமலே, என் அனுமதியை பெறாமலே இவ்வளவு தூரம் தனித்து சுதந்திரமான செயல்பட்டு விட்டாய். அப்ப நீ சுதந்திரமா இருக்குன்னு ஆசைப்படுற. அதனால உனக்கு இந்த கோயில் இடம் கிடையாது. நீ வெளியில போ. உனக்கு வந்து இந்த கோயில்ல இடம் கிடையாது. நீ என்னுடைய அனுமதியை பெறாமல் நீயாக தான் தோன்றி தனமாக சுதந்திரமா ஒரு வேலையை நீ செஞ்சுட்ட. அதனால இந்த கோயில் இருக்கக்கூடாது, நீ வெளியில போயிட்ட. இது சரியா தப்பா? சைத்தன்யதாஸ் செய்தது சரியா தப்பா? கௌரிதாசர் செய்தது சரியா தப்பா? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. சைத்தன்யதாசர் குருவிட்ட கேட்காம திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணது சரியா தப்பா? கௌரிதாசரும் நடந்த விஷயத்துக்கு அவரை கோவிச்சுக்கிட்டு வெளியில விட்டு, கோயில விட்டு வெளியே போசனது சரியா தப்பா? அப்ப வந்து வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இமெயில் கிடையாது, டெலகிராம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. செய்தி ஒண்ணு அனுப்ப முடியாது. ஆச்சாரியர் எங்க போயிருக்காருன்னு தெரியாது. அப்ப என்ன செய்ய? எல்லாம் தூங்கி இருந்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. கௌரிதாசர் செய்தது சரியா தப்பா? சைத்தன்யதாஸ் செய்தது சரியா தப்பா? எது சரி, எது தப்பு? ரெண்டு ரெண்டு பேரும் செஞ்சது தப்பா? ரெண்டு பேரும் செஞ்சது சரியா? அது எப்படி ரெண்டும் சரியா இருக்க முடியும்? இதோ சரின்னா ஒண்ணு, அது ஒண்ணு சரின்னா ஒண்ணு தப்பு. இது சரின்னா அது தப்பு, அது சரியா தப்பு. எப்படி ரெண்டுமே சரியா இருக்கு, இல்ல ரெண்டுமே எப்படி தப்பா இருக்கும்? சரி, இது அப்படியே இருக்கட்டும், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த விஷயத்தை அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்போம். இது எது சரி எது தப்புங்கிறத அப்படி நிறுத்தி வச்சு. இப்ப என்ன ஆச்சு? சைத்தன்யதாசரை வெளியே அனுப்பிச்சு விட்டார். கோயில் கூட நீ வெளியில போ. சைத்தன்யதாசர் கோயில் விட்டு வெளியில வந்துட்டாரு. வெளியில போக சொன்னார், வெளியில போயிட்டாரு. வெளியில போக சொன்னேன். கௌரிதாஸ் நீங்க வெளியில போன்னு சொன்னோடனே வெளியில போயிட்டாரு. போயிட்டு கங்கை கரையில போய் உட்காந்துட்டு இருக்காரு. கங்கை கரையில உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாரு? இவர் ஏற்பாடு செய்தார் இல்லையா திருவிழாவுக்கு, பால் தயிர் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அபிஷேக தேவையான பொருட்கள், அப்புறம் பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு நேர கோயிலுக்கு போறாங்க கௌரிதாஸ் கிட்ட. கௌரிதாசர் பாக்குறாரு, நிறைய பொருட்கள்லாம் வந்திருக்கு. பால், தயிர், தேன், நெய், அப்புறம் முந்திரி, நெய், அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு, அப்புறம் வந்து பிரசாதத்துக்கு எல்லா காய்கறிகள், தானியங்கள். ஓ, யாரு இதெல்லாம் கொண்டு வர சொன்னா உங்களை? உங்க சீடர் தான் சொன்னாங்க, சைத்தன்யதாஸ். ஓ, அப்படியே? நான் சொல்லலையே, அவர் தான் சொன்னாரு. அப்ப இதெல்லாம் கொண்டு போய் அவர் வந்து, அவர் தானே சொன்னாரு, அவரோட ஒரு பண்டிகை தனியா பண்ண சொல்லுங்க, இதை நான் எடுத்துக்க மாட்டேன். என் சீடர் சொன்னான்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்ல கிடையாது. அப்ப அவராங்க தனியா ஒரு பண்டிகை பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்க எடுத்துட்டு போங்க. வந்த பொருட்களை திருப்பி அனுப்பிச்சு விட்டார். இது சரியா தப்பா? அடுத்தது, பக்தர்கள் வந்து
அபிஷேக தேவையான பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க, பிரசாத தேவையான பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அந்த கௌரிதாஸ் சொல்றாரு, கௌரிதாஸ் பண்டிதர் சொல்றாரு, அந்த சைத்தன்ய தாஸை இன்னொரு பண்டிகை நடத்த சொல்றாரு. இது ஒரு புறம் இருக்க, இவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன் எல்லாம் திரும்ப எடுத்துட்டு வர்றீங்க? உங்க குருநாதர் சொன்னாரு இதை ஏத்துக்க மாட்டாராம், உங்களை தனியா ஒரு பண்டிகை பண்ண சொல்லிட்டாரு. அப்படியா, சரி. So, கிருஷ்ணா. So, so என்ன வந்து உங்க குருநாதர் சொன்னாரு, இது மாதிரி நான் நீ நீ ஏற்பாடு செஞ்சதுனால நீ ஏற்பாடு செஞ்சதுனால இந்த பொருட்களை அவர் ஏத்துக்க மாட்டாராம், திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அது மட்டும் சொல்லல, உங்களை தனியா ஒரு பண்டிகை பண்ண சொல்லிட்டாரு. இவரும் பண்டிகை பண்றாரு. இது சரியா தப்பா? இதுவும் பின்னாடி யோசிக்கணும். குரு எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, இவர் தனியா ஒரு பண்டிகை நடத்துறாரு. இப்படி நடந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு கௌரி பூர்ணிமா பண்டிகை நடக்குது. ஒண்ணு கோயில்ல கௌரிதாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு, கங்கை கரையில சைத்தன்யதாஸ் ஒரு பண்டிகை. ஒரே ஊர்ல ரெண்டு பெஸ்டிவல் நடக்குது. ஒரு இடத்துல கோயில்ல கௌரிதாஸ் பண்ணிட்டு இருக்காரு, அங்க கங்கை கரையில சீடர் ஒரு பண்டிகை பண்றாரு. கோயில்ல நிவேதனம் பண்ண போனா கௌரி தாயை காணும். டெம்பிள்ல கௌரிதாஸ் பண்டிதர் பூஜா பண்ணிட்டு ஆஃபரிங் பண்றதுக்கு பிரசாத் எடுத்து போனா டெய்ட்டியே காணும். ரெண்டு விக்கிரகத்தையும் காணும், சைதன்யரையும் காணும், நித்யானந்தரையும் காணும். இவருக்கு வந்தது கோபம். என்ன நடந்திருக்கும்? அங்க விக்கிரகம் இல்ல, சைத்தன்யதாஸ் தான் வந்து திடீர்னு போயிருக்கணும். யாராவது ஆள் அனுப்பிச்சு யாரும் இல்லாத நேரத்துல பார்த்து கோயிலுக்குள்ள பூந்து விக்கிரகத்தை அவர் கடத்தின்னு போயிருக்கணும். என்ன பண்றேன் நான் போய் என்ன பண்ற பாரு. ஒரு பெரிய தடி எடுத்துட்டு வர, ஒரு பெரிய மூங்கில் தடி. யார் எடுத்துட்டு வரா? கௌரிதாஸ். கௌரிதாஸ் வந்து கோயில்ல போனா ஆல்டர்ல டெய்ட்டியை காணும், டெம்பிள்ல கௌரி நித்தாய் ரெண்டு பேரையும் காணும். ஒரு பெரிய தடி எடுத்துட்டு போற, ஒரு பெரிய தடி எடுத்துட்டு அங்க போற. எங்க? இந்த சைத்தன்ய தாஸ் தான் அந்த விக்கிரகத்தை திருடி இருக்கணும், உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில மண்டைய உடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தடி எடுத்துட்டு போற. அங்க பார்த்தா பெரிய கீர்த்தன் நடக்குது. கங்கை கரையில கௌரிதாசர் என்ன பண்றாரு, சைத்தன்யதாஸ் என்ன பண்றாரு, கீர்த்தனம் பாடிட்டு இருக்காரு. கௌரி பூர்ணிமா பண்டிகைக்கு கீர்த்தனம் பாடிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த கூட்டத்தை விளக்கிட்டு போற அந்த சீடனை போய் அடிக்கிறதுக்காக போறாரு. அந்த கூட்டத்துக்கு நடுவுல பார்த்தா இந்த ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, கௌரகரும் நித்யானந்தரும். அந்த கூட்டத்துக்குள்ள கௌரகரும் நித்யானந்தரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சைத்தன்யதாஸ் பாடிக்கிட்டு இருக்காரு, இந்த கௌரங்க விக்கிரகமும் நித்யானந்த விக்கிரகமும் கூட்டத்துக்கு நடுவுல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே கௌரிதாஸ் ஆச்சரியமா எடுத்து, கௌரிதாஸ் பாக்குறாரு, பகவான் கூட்டத்துக்கு நடுவுல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சைத்தன்யதாஸ் வந்து தன்னை மறந்து பாடிட்டு இருக்காரு, கண்ணை மூடிட்டு தன்னை மறந்து பாரு. ஜெய் சச்சிநந்தன ஜெய் சச்சிநந்தன ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன ஜெய் சச்சிநந்தன ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி அவர் பாடிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அவர் தன்னை மறந்து பாடிட்டு இருக்காரு. இவர் கையில கம்பு எடுத்துட்டு வந்தாரு. இந்த கௌரிதாஸ் கையில இருக்கிற கம்பை பார்த்த உடனே இந்த ரெண்டு பேருக்கு பயம் வந்துருது. ஏன்னா நம்மளதான் அடிக்க வந்துட்டாரு இவரு, நம்ம கோயில் விட்டு வந்துட்டோம், நம்மளதான் அடிக்க வந்துட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இந்த சைத்தன்யதாசன் மேல இருக்க அன்பு, சைத்தன்யதாசன் விக்கிரகத்து மேல வச்ச அன்பு இருக்கு இல்லையா, அது பகவான் அங்க வர வச்சிருச்சு. கோயில இருந்து எங்க போயிட்டாரு, கோயில விட்டு இறங்கி போயிட்டாரு. சைத்தன்யம் யாரும் திடீர்னு போல, யாரும் திடீர்னு போல, தூக்கிட்டு வரல, எதுவும் அந்த மாதிரி நடக்கல. பகவானே கோயில் விட்டு போயிட்டாரு. ஏன்னா அங்க சைத்தன்யதாஸ் வந்து ரொம்ப அழகா கீர்த்தனம் பாடிட்டு இருக்காரு, திருவிழா கொண்டாடுறது, அங்க போகணும்னு சொல்லி அங்க போயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சைத்தன்யதாஸ் வந்து அந்த விக்கிரகத்து மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு. பகவான் சைத்தன்யர் மேலயும் நித்யானந்தர் மேலயும் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு.
கண்ணை இமை காக்குறது மாதிரி அந்த விக்கிரகத்தை பாதுகாத்து தினமும் நிவேதனம் பண்றது, பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றது. எப்படி பகவான் அவர் பிரிஞ்சிருப்பாரு? எப்படி பகவான் விட முடியும்? சோ என்ன ஆயிடுச்சு, பகவான் கோயில் விட்டு இறங்கி வந்துட்டாரு, அவரு ஓடி வந்துட்டாரு. இப்ப என்ன ஆச்சு, பகவான் கௌரிதாஸ் சொல்லாம ஓடி விட்டாரு. கௌரிதாஸ் சொல்லாம கௌரவம் நித்யானந்தர் கோயிலை விட்டு ஓடி வந்துட்டாங்க. கௌரிதாசர் கையில கம்ப பார்த்தோன்னே நம்மள அடிக்கதான் வராரு இவரு அப்படின்னு பகவான் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் தேடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, கௌரிதாசர் கையில இருக்கிற கம்ப பார்த்துட்டு ஒளிஞ்சுக்க இடம் தேடுறாரு. எங்கடா ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா சுத்தி பக்தர்களா இருக்காங்க, கூட்டம். அப்ப என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபு, கௌரிதாசர் கண்ணு முன்னாடியே சைத்தன்யனுடைய இதயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். சைத்தன்யருடைய இதயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இந்த ரெண்டு விக்கிரகம் கௌரங்கரும் நித்யானந்தரும் என்ன பண்ணாங்க, கௌரிதாசர் கண்ணு முன்னாடி சைத்தன்யருடைய இதயத்துக்குள்ள போய் ஒழிச்சிட்டார். எங்க இவர் அடிச்சு போடுவாரு, இவர் கம்ப தூக்கி போட்டு ஓடி போய் அந்த சைத்தன்யரை இதயத்தோட கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அப்படி ஆலிங்கனம் பண்ணி கண்ணீரால அபிஷேகம் பண்ணிட்டாரு. உன்னை நான் ரொம்ப திட்டேன்ப்பா, நீ எவ்வளவு தூய பக்தன் நீ அப்படின்னு கட்டி தழுவி கண்ணீரால அபிஷேகம் பண்ணிட்டார். அன்னையில இருந்து அவருக்கு பேர் வந்து ஹிருதய சைத்தன்யான்னு பேர். சைத்தன்ய மகாபிரபு ஒரு இதயத்துல 24 மணி நேரம் குடிக்கொண்டிருக்காரு. அவர் இதயத்தை விட்டு நீங்குவதே கிடையாது. அந்த ஆச்சாரியர் பேர் ஹிருதய சைத்தன்யா. அவர் இதயத்துல எப்பவும் மகாபிரபு குடிக்கொண்டிருக்காரு. அப்புறம் ஆச்சாரியர் சொன்னார், நீ என் கூட வந்துரு கோயில்ல, நான் ரொம்ப திட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு. அன்னையில இருந்து அவருக்கு ஹிருதய சைத்தன்யான்னு பேர். அப்புறம் என்ன ஆச்சு, அந்த கோயில்ல கௌரிதாசருக்கு பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி யாரா பக்தர் வந்து அவர் மேல ரொம்ப அன்பு செஞ்சு இவர் கோயிலை விட்டு போயிட்டா என்ன பண்றது? அதனால அந்த கோயில் என்ன பண்ணுவாங்க, திரையை போட்டு போட்டு திறப்பாங்க மூடுவாங்க, திறப்பாங்க மூடுவாங்க. ரொம்ப நேரம் விக்கிரகத்தை பார்க்க விட மாட்டாங்க. பிருந்தாவன்ல கூட ஒரு கோயில் அப்படிதான், பங்கி பிகாரி கோயில். பிருந்தாவன்ல மெயின் டெம்பிள் பங்கி பிகாரி. அந்த பங்கி பிகாரி கோயில் என்னன்னா, யாராவது வந்து கிருஷ்ணர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணா அவங்க கூட போயிடுவாரு. யாராவது வந்து கிருஷ்ணா அப்படி கண்ணுல கண்ணீர் வடிச்சு, கிருஷ்ணா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது, என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, இந்த உடல்ல இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல, உங்களை பார்க்காம இந்த உடம்ப விட்டுடுவேன் அப்படின்னு அழுதா, நீ அழாதே நான் கூட வந்துடுறேன்னு. ஆனா நமக்கு யாருக்கும் அந்த மாதிரி பக்தி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை பார்த்து அப்படி மனம் உருகி போய், நீங்க இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது, எப்படி நீர் இல்லாம எப்படி மீனால உயிர் வாழ முடியாதோ அத மாதிரி நீங்க இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது சொல்ற தரத்துல நம்ம இல்ல. நம்ம ஆரம்ப நிலை பக்தியில தான் இருக்கோம். நமக்கு பௌதிகம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, பேர் புகழ் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, பணங்காசு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, சொந்தக்காரங்க இல்லாம உயிர் வாழ முடியாது, நண்பர்கள் இல்லாம உயிர் வாழ, இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கு. ஆனா தூய பக்தனுக்கு பகவான் இல்லாம உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி அவங்க பகவான் மேல அன்பு செஞ்சதுனால பகவான் கோயிலை விட்டே போயிட்டு வர்றாங்க. அதனால இந்த கோயில் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நீங்க அம்பிகா கல்னா போனீங்கன்னா கௌரன் நித்தாயரை வந்து தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியாது. நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, ஸ்கிரீனை போட்டுருவாங்க, அப்புறம் திரும்பி வளர்க்குவாங்க, திரும்பி மூடுவாங்க. நீங்க கண்டினியூஸா பிரேயர் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த கோயில்ல போய் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ண முடியாது. தொடர்ந்து பிரார்த்தனை பண்ண என்ன ஆயிரும், பகவான் நம்ம கூட வந்துருவாரு. யாராவது இங்க இருந்து போய் சவுத் இந்தியால இருந்து ஒருத்தர் போய், பிரபு உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியல அப்படின்னு அழுதுட்டா நம்ம கூட வந்துருவாரு. அவ்வளவு கருணைவான். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கருத்து. பாத்தீங்களா எவ்வளவு கருணைவான். சரி, இப்ப அந்த கேள்வி நிறுத்தணும் இல்லையா, 3 இடத்துல கேள்வி நிறுத்தணும். முதல்ல கௌரிதாசர் திட்டினாரு, கோயிலை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. இவரும் ஒன்னும் பேசாம கோயில் விட்டு வெளியில வந்துட்டாரு. அப்புறம் ஒரு பண்டிகை பண்ண சொன்ன, இவரும் பண்டிகை பண்ணிட்டாரு. இது சரியா தப்பான ஒரு கேள்வி நிறுத்த ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ பதில் கிடைக்கும். என்ன பதில்னா, சைத்தன்யதாசுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கணும் எந்த அளவுக்கு அவர் பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், குரு மேல பக்தி. குரு ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை பேசணும். இல்ல ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே கிடையாது. ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே இல்ல, வாதம் பண்றதுக்கு இடமே கிடையாது. என்ன சொன்னாரு, அவர் பேசிக்கலாம். நீங்க இல்லாத நேரத்துல நான் பண்ணேன், அது தப்பா, நீங்க இல்லாத நேரத்துல நான் பண்ணக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா, ஏன் நான் செஞ்சாரு, இப்ப நீங்க வந்து என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க ஏன் ஏற்பாடு பண்ணல, இந்த மாதிரி there is no argument. நோ ஆர்குமெண்ட். குரு சொல்லிட்டாரு கோயில விட்டு வெளியில போ, வெளியில போயிட்டு என்னையே வெளியே அனுப்புறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நல்லது பண்ணா குத்தமா, இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு இடம் கிடையாது. சொன்னா செய்யணும், அவ்வளவுதான். கௌரிதாசர் சொன்னாரு,
சைத்தன்யதாஸ் செஞ்சார். அவ்வளவுதான். கோயிலை விட்டு வெளியில் போட்டு போயிட்டாரு. அங்க போய் என்ன பண்ணாரு, இன்னொரு திருவிழா பண்ணுன்னு சொல்றேன். என் குருநாதரை கட்டளை எதுன்னு நான் செய்யறேன். என் குரு மகாராஜ் அப்படி சொல்லிட்டாரா, அவர் இன்னொரு பண்டிகை பண்ணது நான் பண்றேன். என்ன பண்ணக்கூடாதுங்கிறாரா, பண்ண மாட்டேன். இதுக்கு பேர் தான் சரணாகதி. குரு பக்தி அல்லது சரணாகதினா இதுதான். குரு என்ன சொன்னாலும் அதை செய்யணும். அவர் கிணத்துல குதினாலும் குதிச்சது. மறு பேச்சுக்கு எனக்கு கிடையாது. அவர் வந்து நீ வந்து இன்னொரு பண்டிகை பண்ணு சொன்னா பண்ணிட்டேன். கோயிலை விட்டு வெளியில் போனா போயிட்டாரு. ஒரு வார்த்தை அங்க ஆர்குமெண்ட்டுங்கிற பேச்சுக்கு எனக்கு கிடையாது. நான் பண்ணது சரி, தன்னுடைய செயலை நியாயப்படுத்தவும் உள்ள, அது நிரூபிக்கவும் விரும்பல, வாதம் செய்யவும் இல்ல. அவ்வளவுதான். இதான் பாயிண்ட். அப்போ ஒரு தூய பக்தர் எப்படி நடந்துக்குவாரு? ஒரு தூய பக்தர் வந்து எல்லாம் பகவானுடைய கருணையா எடுத்துக்குவாரு. சரி, என் குருமகாராஜ் திட்டுறாரு, ஏதோ காரணம் இருக்கும், அவர் விருப்பம், நான் வெளியில போகணுமா போயிடுறேன். சரி, குருமகாராஜ் கூப்பிடுறாரு, வந்துடுறேன். குருமகாராஜ் பண்ண சொல்றாரு, பண்றேன். பண்ணக்கூடாத பண்ண மாட்டேன். இதுதான் சரணாகதி. சோ இதான் கௌரிதாசர் பண்டிதர் வந்து அவ்வளவு அழகா, ஏன் வந்து மகாபிரபு பிரியமானவங்க அவங்க, ஏன் கௌரிதாசர் சைத்தன்யதாசர் எல்லாம் பகவானுக்கு பிரியமானவங்க, அவங்க தங்கள் வாழ்க்கையை பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிச்சாங்க. பகவானுடைய சேவைக்கு அப்ப என்ன நடந்தாலும் அது பகவானுடைய கருணையாக, பகவானுடைய விருப்பமாக, பகவானுடைய ஏற்பாடு. தெர் இஸ் நோ ஆர்குமெண்ட், தெர் இஸ் நோ எனிதிங். எந்த ஒரு வாதம் பிரதிவாதமே கிடையாது. அந்த மாதிரி கௌரிதாசர் இந்த பூமியில இருந்தபோது சைத்தன்ய மகாபிரபு விக்கிரகத்துக்கு சேவை பண்ணி அந்த சேம் டெய்டி அவர் வழிபாடு பண்ண அந்த விக்கிரகம், அந்த ஸ்தலம் எல்லாம் இப்போ இருக்கு. மாயப்பூர்ல போனா அந்த மாயப்பூர் போற வழியில அம்பிகா கல்யாணங்கிற ஊருக்கு போகலாம். இந்த டெம்பிள் இப்போ இருக்கு. ரொம்ப அழகா இருப்பார் கௌரி விக்கிரகம். சரி, அதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி பத்தி 10 நிமிஷத்துல எல்லாம் பேச முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கௌரிதாசர் பத்தி எவ்வளவு நேரம் பேச. ஒரு ஷார்ட்டா வேணா சொல்லலாம், ஒரு சுருக்கமா ஒரு 2 வரியில பேசலாம். ரூப கோஸ்வாமி பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சைத்தன்ய மகாபிரபு ஒரு இதயத்துல குடிகொண்டிருக்காரு. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி சபதாந்தி. சைத்தன்ய மகாபிரபு இதயத்துல என்ன இருக்கோ அது ரூப கோஸ்வாமி எழுதுவார். அப்படின்னா எப்படி? He was empowered by Lord Chaitanya. சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வதிக்கப்பட்டவர். சைத்தன்ய மகாபிரபு இதயத்துல என்ன இருக்குங்கிறது ரூப கோஸ்வாமி எழுத முடியும். அதனாலதான் இந்த இயக்கம் வந்து, இந்த இயக்கத்தை இஸ்கான் அல்லது அகில உலக கிருஷ்ண பக்திகம் கௌடிய சம்பிரதாயம் இதை பின்பற்றவங்கள ரூபானுகர் சொல்லுவாங்க. ஏன் ரூபானுகர்? ரூபகோசாமியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவாங்க. ரூபகோசாமி யாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றாரு? ரூபகோசாமி சைதன்ய மகாபிரபுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாரு. அதனால யாரெல்லாம் இந்த சம்பிரதாயத்துல வந்து புரோபார் புத்தகம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரூபானுகர், ரூபகோசாமியுடைய அடிச்சுவட்டை. ரூபகோசாமி இந்த சம்பிரதாயத்துடைய அபிதேய ஆச்சாரியர். அபிதேயம் என்ன தெரியுமா? அபிதேயம் என்னது? ஆன்மீக பாதையில 3 விஷயம் இருக்கு. 3 விதமான செயல்கள் அல்லது 3 விதமான குணங்கள். சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தா அப்படின்னா அதுக்கு தமிழ்லயும் சம்பந்தம் தான். இப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம்னா என்ன? ரிலேஷன்ஷிப். அப்ப சம்பந்த ஞானம், சம்பந்தத்தை பற்றி ஞானம். பகவான் யாரு, நான் யாரு, எனக்கு அவருக்கு என்ன உறவு இருக்கு, பகவான் கிருஷ்ணர் யாரு, நான் யாரு, எனக்கும் பகவானுக்கு என்ன உறவு இருக்கு, இந்த ஞானத்தை கொடுப்பவர் சம்பந்த ஞான ஆச்சாரியர். சனாதன் கோசாமி சம்பந்த ஞான ஆச்சாரியர். நீங்க சனாதன் கோசாமி போதனைகளை படிச்சீங்கன்னா பகவான் யாரு, நாம யாரு, ஜீவ தத்துவம் என்ன, பகவானுடைய குணங்கள் என்ன, பகவான் என்னென்ன பல்வேறு அவதாரங்கள் செய்யறாரு, அந்த அவதாரத்தோட அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் நோக்கம், கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணங்கள், கிருஷ்ணரின் பல்வேறு லீலைகள், இதெல்லாம் வச்சு சைத்தன்ய மகாபிரபு வாரணாசியில சனாதன் கோசாமிட்ட 6 மாசம் பேசினார். 6 மாத காலம் சனாதன் கோசாமி வாரணாசியில, பெனாரஸ், காசி, இந்த காசியில பிந்து மாதவ் டெம்பிள், அங்க பிந்து மாதவர் கோயில்ல சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமிக்கு உபதேசம் பண்ணார். அதெல்லாம் புத்தகமா எழுத சொன்னார். அந்த ஞானம் எல்லாமே ஜீவன் யார், பரமன் யார், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், பகவான் எப்படி உணர்றது, இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பகவான் ஏன் பல்வேறு அவதாரங்கள் செய்யறாரு, அந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன,
கிருஷ்ணர் ஏன் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் என்னென்ன யுகத்துல எப்படி எப்படி அவதரிக்கிறார், என்னென்ன கலர்ல வரார், என்னென்ன அற்புதம் பண்றார், இது எல்லாம் சைதன்ய பாபு சொல்றார். சனாதன் கோஸ்வாமி இதெல்லாம் சொல்லிட்டு புத்தகமா எழுத சொல்றார். பல்வேறு அவதாரங்கள் பத்தி சொல்லும் போது சனாதன் கோஸ்வாமி வேணும்னு கேட்பார், கலியுகத்துல கிருஷ்ணர் என்ன மாதிரி அவதாரம் பண்றாரு, அவர் மஞ்சள் நிறத்துல வர்றாரு, அவர் எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு. அவர் மகாபுரு புரிஞ்சுட்டாரு, அவர் என்னையே என் வாயில சொல்ல வைக்கிறார், நான் தான் அந்த அவதாரம். மகாபிரபு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவானே பக்தனா வந்ததுனால தன்னை கடவுளா பிரகடனம் பண்ணிக்கவே இல்லை. நான் வந்து முழுமுதற் கடவுள். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்ரீவாஸ்தாவுடைய பூஜை மண்டபத்துல உட்காந்துட்டு நானே பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள் பிரகடனம் செஞ்சார். அதான் மகா பிரகாஷ் லீலா. தன்னுடைய ஓரொரு பக்தர்களை கூப்பிட்டு அந்த பக்தர்கள் எந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட அன்பு செய்வாங்களோ, பகவான் எந்த ரூபத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி தர்ஷன் கொடுத்தாரு. ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீதர பண்டிதருக்கு சைத்தன்ய மகாபிரபு ஷாம் சுந்தரா தர்ஷன் கொடுத்தாரு. முராரி குப்தருக்கு வந்து ராமச்சந்திர பிரபா தர்ஷன் கொடுத்தாரு. எல்லா பக்தருடைய ஆசையை பூர்த்தி பண்றாரு. அந்த பக்தருக்கு வேற ஒரு ஆசை இல்ல, பகவானுக்கு சேவை பண்ணணும், அவ்வளவுதான் ஆசை. அப்ப அப்போ மகாபிரபு வந்து இந்த இந்த முழு அறிவை வந்து சனாதன் கோஸ்வாமி கொடுத்தார். பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்தின் நோக்கங்கள், ஜீவன்கள் எப்படி பகவான் என்னென்ன தத்துவம் இருக்கு, ஜீவ தத்துவம் என்ன, சக்தி தத்துவம் என்ன, விஷ்ணு தத்துவம் என்ன, எவ்ரி திங் எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோஸ்வாமி பேசினார். அதான் சனாதன் கோஸ்வாமி சம்பந்த ஞான ஆச்சாரியர். அடுத்தது பிரயாகையில வைத்து 10 நாள் தஷ அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகம் நடந்த இடம் வேணி மாதவ டெம்பிள், கங்கை கரையில இந்த திரிவேணி சங்கம், 3 நதிகள் சங்கமிக்கூடிய இடத்துல திரிவேணியில பிரயாகில வைத்து சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி சந்திக்கிறாரு. ரூப கோஸ்வாமி 10 நாள் உபதேசம் பண்றாரு. எமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோன பாக்கியவான் சிவா குரு கிருஷ்ண பிரசாதமே பக்தி லதா பீஜம். சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி சொல்றாரு, எந்த ஜீவன் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்காரோ அவனுக்கு குருவோடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால பக்திங்கிற விதை கிடைக்கும். அந்த விதை எப்படி வளரும், அது எப்படி வந்து செடியாகும், அது எப்படி பூ பூக்கும், அது எப்படி கொடியா மலர்ந்து, அது எப்படி படர்ந்து, அது எப்படி இந்த பௌதிக இதெல்லாம் தாண்டி பகவானுடைய தாமரை திருப்பாட்டு போய் பலர்கள் கொடுக்கும். அந்த கொடி, பக்தி கொடியை வந்து சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. இது வந்து அபிதயா. ஒரு கிருஷ்ண பக்தர் நடைமுறையில எப்படி பக்தியை பயிற்சி பண்ணணும் இல்லையா. இப்ப நம்ம ஒரு செடி நடுறோம், இன்னைக்கு யார் செடி நடுறாங்க, இருக்கிற செடியை முடிக்கிட்டு வீடு தான் கட்டுறாங்க. கடை கட்டணும், வீடு கட்டணும், ஆனா செடி நடணும். ஒரு செடி நட்டுட்டா, அந்த ஒரு செடியை நட்டா அது நட்டதோட முடிச்சிடாரு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. ஒரு செடியை நம்ம பூமியில ஒரு விதை போட்டோம், பூமியில ஒரு விதை போட்டா அந்த விதையை போட்டு அப்படியே விட்டுற முடியாது. அந்த விதை போட்டதுக்கு அப்புறம் அது பல்வேறு ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு தட்டுல, என் தட்டுல வந்து சாப்பாடு வருது, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், அந்த உணவு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பாடு வேண்டாம் தூக்கி போடுறேன், எனக்கு உப்புமா பிடிக்காது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் தூக்கி போடுறேன். ஆனா அது அது அந்த அந்த தானியம் வளர்றதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியுடைய வேர்வை, அவருடைய உழைப்பு இருக்கு, அந்த இயற்கையுடைய கருணை இருக்கு, பகவானுடைய கருணை இருக்கு. ஆனா தூக்கி போட்டுறோம், பிரசாதம் பிடிக்கல ப்ரோ நான் வேஸ்ட் பண்ணு. ஒரு பறிக்க நம்ம சாப்பிடுற தட்டுல இருந்து ஒரு பறிக்க வேஸ்ட் பண்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. அது பிரசாதமா, பிரசாதம் இல்லைனாலே, பிரசாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரசாதம் அதுக்கு மேல இன்னும் அது இன்னும் நிறைய இருக்கு. அந்த பிரசாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரசாதம் இல்லாம தானியமா இருந்தா கூட ஒரு பருக்க தானியத்தை வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஒரு பருக்கை தானியம் வர்றதுக்கு ஒரு விவசாயி வந்து ரத்தத்தை வேர்வையா சிந்தணும். தூக்கி போட்டுறோம், யாரும் இந்த பக்கம் அந்த யாரா பாக்குறாங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு தூக்கி போட்டு. ஹோட்டலுக்கு போய் பாருங்க, சாப்பிட்டு பாதி அப்படி போட்டு வந்துடும். கல்யாண வீட்டுக்கு போங்க, கண்ட மேனி பரிமாறும். கல்யாண வீட்டுல கண்ட மேனி கண்ட ஐட்டம் வைப்பாங்க, போடு அது போடு இதை போடு எல்லாத்தையும் வாங்கிடுவோம், அதை போடு இதை போடு அதை கொண்டா இதை கொண்டா எல்லாத்தையும் அண்டா குண்டா வாங்கி வச்சுட்டு அப்படியே தூக்கி போடு. அப்பன்ஸ் அபராதம். ஏன்னா அந்த ஒரு பறிக்க தானியம் இல்லாம எவ்வளவு ஜீவன் கஷ்டப்படுறது. ஒரு எறும்புக்கு ஒரு பறிக்க கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா. ஒரு ஒரு சக்கரை ஒரு துளி கீழே போட்டு பாருங்க, உடனே எறும்பு வந்துடும். ஏன்னா அதுக்கு அன்னைக்கு அது வாழ்வாதாரம், அதை சாப்பிட்டு அது உயிர் வாழும். ஒரு சாதம் கீழே சிந்தா அது ஒரு எறும்பு வந்து சாப்பிட்டு உயிர் வாழும். பூச்சிகள், எவ்வளவு உயிரினங்கள் வந்து இந்த உணவுக்காக, உணவு கிடைக்காம மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான். பிளாட்பாரத்துல பிச்சை எடுத்துட்டு 5க்கு 10 காசு கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம பிச்சைப்பாடு எவ்வளவு.
நம்ம ஈஸியா தூக்கி போட்டுறோம். வேலை பிளேட்ல வருது. வீட்டுலதான் ஒரு வேலைக்காரி இருக்காள், அம்மான்னு ஒரு வேலைக்காரி. எல்லாரும் கண்டபடி சமைச்சு கொடுக்கறது. இவன் சாப்பிட்டு வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் தூக்கி போடு. இவ்வளவுதான் வேல்யூ. அம்மாவுக்கு அவ்வளவுதான் வேல்யூ, அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளவுதான் வேல்யூ, நம்முடைய வேல்யூ அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. எப்ப நம்ம ஒரு விஷயத்த சீப்பா நினைக்கிறோமோ அப்ப நம்ம தரம் தாழ்ந்து விட்டோம். எவ்ரி திங் ஹாஸ் அ வேல்யூ. எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அப்ப என்னாச்சு? ஆஹ் எதுக்கு இதை பேசிட்டு இருந்தோம்? அபிதேயா. அபிதேயா பத்தி ரூபகோஸ்வாமி சொல்லும்போது, சைத்தன்யா சொல்லும்போது ஒரு விதை, அந்த விதையை போட்டு அப்படியே விட்டுற முடியாது. அந்த விதை போட்டா அதை பராமரிக்கணும். அதுக்கு தினமும் தண்ணி விடணும் இல்லையா? நீங்க வீட்டுல ஒரு சின்ன செடி வச்சு தண்ணி விடாம விட்டு பாருங்க. ஒரு ரோஜா செடியோ இல்ல துளசி செடி, நம்ம துளசி வளர்க்குறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் பக்தர் எல்லாம் துளசி வளர்க்குறோம். துளசி ரொம்ப அன்போட வளர்க்கணும். இந்த துளசி பிச்சு ஆடு மாடெல்லாம் பிக்கிற மாதிரி வாயில போட்டு ஆடு மாடு மெல்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. துளசிக்கு ஒரு மதிப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் வேல்யூ. துளசி தேவி விருந்தாவனேஸ்வரி பக்தி தேவி. அவங்க வழிபடணும். அவங்க போட்டு பிச்சு எடுக்கிறது, ஆடு மாடு மெல்ற மாதிரி வாயில போட்டு மெல்றது, கண்ட இடத்துல போடுறது, இதெல்லாம் அபராதம். துளசிய ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ஏன்னா அவங்க பக்தி தர்றவங்க. பிருந்தாவனம்னாலே துளசிகள் நிறைந்த வனம் தான். அது பிருந்தாவன ராணி அவங்க துளசி தேவி. அவங்க கருணை இருந்தா தான் பிருந்தாவனுக்குள்ளே நுழைய முடியும். அவங்க காலில் போட்டு மிதிச்சா எங்க போறது? நரகத்துக்கு தான் போகணும். துளசி காலில் மிதிச்சா நரகத்துக்கு தான் போகணும், பிருந்தாவனுக்கு எல்லாம் போக முடியும். ஸோ துளசி தேவி எதுக்கு துளசி? ஒரு செடி, ஒரு செடி வளர்க்கறதுக்கு தண்ணி விடணும். தண்ணி விடும்போது என்ன ஆகும்? களையும் முளைக்கும். அப்போ களையை பறிக்காம விட்டுட்டா அந்த தண்ணி பூரா களையை உரிச்சுக்கும், செடி வளராது, செடியோட வளர்ச்சி தடப்பட்டுரும். அப்போ ஒரு செடி வச்சா தண்ணி விடணும், களை பறிக்கணும், அப்புறம் அதுக்கு உரம் போடணும். உரம்னா இயற்கை உரம், அப்படியே கெமிக்கல் அடிச்சு விட்டுறக்கூடாது, வெள்ளை அடிக்கிற மாதிரி. அதுக்கு உரம் போடணும், அதுக்கு வேலி போடணும். இல்லாட்டி ஆடு மாடெல்லாம் மேய ஆரம்பிச்சிடும். யார் வேணா உள்ள வந்துடலாம். வேலி போடலன்னா, இப்ப நான் ஒரு செடி வச்சேன் வீட்டுக்கு முன்னாடி, என்ன வேலி போடல, போற வர நாய் ஆடு மாடல், நாய் ஒண்ணு கடிக்கும், ஆடு மாடெல்லாம் சாப்பிடும். அப்ப அதுக்கு வேலி போடணும், பாதுகாக்கணும். இப்படி அது கண்ணும் கருத்துமா வளர்ந்து 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 அது கொஞ்சம் அந்த கொடி மேல படர ஆரம்பிச்சு, அந்த கொடி வளர்ந்து வளர்ந்து அது பூ கொடுக்கும், அப்புறம் கனி கொடுக்கும், ஒரு பழம் கொடுக்கும். அந்த கொடி இப்படிதான் வளரும். அந்த மாதிரி பக்திங்கிற கொடியை பற்றி சைத்தன்ய உபவாசம் சொல்றது. பக்தியை எப்படி நம்ம பயிற்சி பண்ணுது அபிதேயா. அப்போ குருவுடைய கிருஷ்ணனுடைய கருணையால பக்திங்கிற விதை நமக்கு கிடைக்குது இல்லையா? நம்ம இஸ்கானுக்கு வந்தோம், பக்தர் சங்கம் கிடைச்சது, அப்புறம் பக்தி கிடைச்சது, சாண்டிங் பண்றோம், சேவை பண்றோம், அப்போ ப்ரோபார் புக்கு படிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்போ குரு கிருஷ்ண பிரசாத், குருவுடைய கருணையால கிருஷ்ணனுடைய கருணையினால பக்திங்கிற விதை கிடைச்சிருக்கு. இந்த விதையை வளர்க்கணும் கவனமா. அப்போ அதுக்கு தண்ணி ஊத்தணும், அதான் சாண்டிங். தண்ணி ஒழுங்கா ஊத்தலைன்னா வளராது. அப்ப தினமும் தண்ணி ஊத்தணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சாண்டிங். இது நீர் ஊட்டுறது. அதுக்கப்புறம் களை பறிக்கணும். களை என்னது? கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயம் இதயத்துக்குள்ள இருக்கு, அதெல்லாம் தூக்கி வெளியில போகணும். இல்லாட்டி என்ன பண்ணும்? இந்த தண்ணி அது உறிஞ்சுக்கிட்டு இருக்கும், நமக்கு பக்தி வராது. அப்ப கிருஷ்ண உணர்வுக்கு தேவையில்லாத விஷயங்கள், பௌதிகமான விஷயங்கள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யங்காரம், பொய்கரும், இதெல்லாம் தூக்கி வெளியே இந்த கலையெல்லாம் பிச்சு எடுக்கணும். இந்த கலையை பிச்சு எடுக்காம விட்டோம்னா இந்த களை தண்ணி உறிஞ்சுக்கிட்டே இருக்கும், எங்க போய் சேரணுமோ அங்க போய் ஆத்மாவுக்கு கிடைக்காது. களை பறிக்கணும், சாண்டிங் பண்ணணும், நாம ஜபிச்சு தண்ணி விடுறது, அந்த தேவையில்லாத விஷயங்களை களை பறிச்சு கிள்ளி எறியணும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்? அடுத்தது அதுக்கு உரம் போடணும். அதுதான் பக்தர் சங்கம். அது வேலி மாதிரி கூட, அது வேலிதான். பக்தர் சங்கரம் வேலிக்குள்ள இருந்துட்டோம்னா நமக்கு ஆபத்தே கிடையாது. ஐயோ இந்த வேலியை மேல பட்டா குத்துதுன்னு அந்த பக்கம் போயிட்டேன்னா பெரிய பிரச்சனை. வேலி வேலி சிலப்பம் மேல பட்டா குத்ததான் செய்யும். அதுக்காக வேலி பிடிங்க அடிச்சுட்டா ஆடு மாடெல்லாம் மேய ஆரம்பிச்சு இல்லையா? அதனால பக்தர் சங்கத்துல இருக்கும் போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம், குழப்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா சங்கத்தை விட்டு வெளியே போகும். எக்காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் சாண்டிங் நிப்பாடக்கூடாது, பௌதிக குணங்கள்ல இருந்து விலக முயற்சி பண்ணணும், பக்தர் சங்கத்திலே இருக்கும். அப்பதான் அந்த கொடி வளரும். இல்லாட்டி எங்க ஸ்டார்ட் பண்ணிச்சோ அங்கேயே நின்று வாடி போயிடும். எங்க தொடங்கணுமோ அங்கேயே தான் நிக்கிறோம். அதிர்ச்சி அந்த வேர்டு. சோ தண்ணி விடுறது, உரம் போடுறது, வேலி போடுறது எல்லாம் பண்ணி அந்த செடி வளர்ந்து 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 அது போய் பகவானுடைய பாதத்தை போய் சேரும். ப்ராசஸ். இதுதான் பயிற்சி.
இதெல்லாம் மகாபுரு சொல்லி கொடுத்து இந்த புத்தகம் எழுத சொன்னார். அதுதான் உபதேசாமிர்தம், பக்தி ரசாமிர்த சிந்து. அனைத்து உபதேசங்களையும் சாரம், உபதேச அமிர்தம். எல்லா உபதேசத்துக்கும் அமிர்தம் சாரம். நம்ம என்ன பண்றோம்? மூடியை திறக்காம வெளியிலே நக்கிடுறோம். அதுதான் பிரச்சனை. உபதேச அமிர்த புக் படிச்சீங்களா? படிச்சு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அது மறந்து போச்சு ப்ரோ. அனைத்து உபதேச சாரம் அது, மறக்கவே கூடாது. 11 ஸ்லோகம் தான் இருக்கு, 10ல இருந்து 11 ஸ்லோகம். சின்ன புக்கு, ஒரு 20 பக்கம் கூட கிடையாது. அது அனைத்து உபதேசத்தின் சாரம். சைத்தன்ய மகாபுரு நேரடியா ரூப கோசாமி சொன்னது. ரூப கோசாமி நமக்கு டைரக்டா பேசியிருக்காரு. பிரபுபாது விளக்கு எழுதியிருக்காரு. மெனக்கெட்டு ராத்திரி உட்காந்து விளக்கு எழுதி, இரவு பகலா பிரபா உட்காந்து புத்தகத்துக்கு விளக்கு எழுதியிருக்காரு. அப்ப அந்த புக்கை வந்து கண்ணை இமகாக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த புத்தகத்தை உபதேசாமிர்தம் புக்கு வாங்கல, வாங்கிட்டேங்க. படிச்சீங்களா? படிச்சுங்க. என்னங்க சொன்னாங்க? அது தெரியல, பார்த்து போச்சு. திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். ஏன்னா அது உபதேசத்தின் சாரம், அனைத்து உபதேசத்தின் சாரம். பக்தி ரச அமிர்த சிந்து. பக்திங்கிற உன்னதமான அந்த ரசத்தை பெரும் சமுத்திரமா கொடுத்திருக்காரு ரூப கோஸ்வாமி. சிந்துனா சமுத்திரம், கடல். பக்தி ரசாமிர்த ராதாஜீவன் பிரபு, டைம் இருக்கா? டைம், நம்ம டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சு. ஓகே தம்பி, இன்னும் கொஞ்சம் பேசலாம், பிரச்சனை ஓகே, நான் 5-10 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஓகே ஓகே பிரபுஜி, ஓகே. சோ பக்தி ரசாமிர்த சிந்துங்கிற புத்தகத்துல பக்தி என்ற உன்னதமான ரசத்தை வெறும் சமுத்திரமா கொடுத்துட்டாரு ரூப கோஸ்வாமி. இந்த சம்பிரதாயத்துடைய மிக மிக முக்கியமான ஆச்சாரியர். 2 புக்கு, இந்த 2 புத்தகம் வைஷ்ணவருக்கு 2 கண்கள் மாதிரி. ஒண்ணு உபதேசாமிர்தம், இன்னொன்னு பக்தி ரசாமிர்த சிந்து. இந்த 2 புஸ்தகம் கொண்டுதான் பார்க்கணும். இந்த ஊன கண்ணால பார்க்க கூடாது. ஒரு பக்தனும் ஒரு கண்ணை திறக்கும் போது உபதேசாமிர்த வழியா பார்க்கணும், இன்னொரு கண்ணை திறக்கும் போது பக்தி ரசாமிர்த வழியா பார்க்கணும். அப்பதான் உள்ளது உண்மையா நமக்கு புரியும். இல்லாட்டி ஊனக்கண்ணுல பார்த்து ஊனமான விஷயங்கள் தான் உண்மை. அப்போ இந்த சாஸ்திர ஞானம், இந்த பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்த 2 புக்கும் ஒரு கிருஷ்ண பக்தன் நடைமுறையில என்னென்ன பயிற்சி பண்ணணும், என்னென்ன குற்றங்களை தவிர்க்கணும், என்னென்ன வந்து சேவைகளில் ஈடுபடணும், பக்தியினுடைய 64 அங்கங்களை பத்தி எழுதியிருக்காரு உபதேசாமிர்தத்தை. சாரி, ஈஸ்வர பக்தி ரசாமிர்த. பக்தி ரசாமிர்த சிந்து புத்தகத்துல பக்தி தொண்டுடைய 64 அங்கங்களை பத்தி எழுதியிருக்காரு. அதுல 5 முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன 5 முக்கியமான விஷயம்? பக்தி ரசாமிங்க பதில் தெரிஞ்சவங்க சேட் பாக்ஸ்ல போல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பக்தி ரசாம் சிந்து புக்ல ரூப கோஸ்வாமி பக்தி தொண்டுடைய 64 அங்கங்களை சொல்லிட்டு, அந்த அங்கத்துல 64ல 5 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறார். இந்த 5 ஒரு பக்தன் பின்பற்றி ஆக வேண்டும். கிருஷ்ணர் மேல எனக்கு பிரேம வரணும், நான் கிருஷ்ணோட உலகத்துல போகணும், நான் அறியாமையிலிருந்து விடுபடணும், நான் பிறப்பிறப்பிலிருந்து விடுபடணும், நான் மீண்டும் ஜட உலகத்துக்கே வரக்கூடாது. யாரெல்லாம் நான் கிருஷ்ணர்கிட்ட போகணும் வைராக்கியம் இருக்கோ அவங்க இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஆகும். பக்தி தொண்டுடைய 64 அங்கத்தை பின்பற்றி ஆகும். அந்த 64 5 என்னென்னது? விக்கிரக வழிபாடு, பக்தர் சங்கம், சரி, ஓகே. அப்புறம் பாகவதம் இல்ல, கிளாரிட்டி இல்ல. கேட்பது, பாகவதம் கேட்கிறது, பாகவதம் பாகவதம் கேட்கிறது, விக்கிரக வழிபாடு, இன்னும் 3 இங்க எழுதியிருக்கு. வைஷ்ணவ சேவை, வைஷ்ணவ சேவை, புனித ஸ்தலத்துல வசிக்கிறது. நான் இன்னும் 1 பாக்கி இருக்கு. புனித ஸ்தலத்துல வசிக்கிறது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது, பாகவதம் கேட்கறது, விக்கிரக வழிபாடு, இன்னும் 1 முக்கியமானதே விட்டாச்சு. நாம ஜபம், நாம ஜபம், நாம ஜபம், வைஷ்ணவ சேவை, விக்கிரக வழிபாடு, பாகவதம், அப்புறம் பகவானுடைய ஆரத்தி ஆட்டம், புனித ஸ்தலத்துல வசிக்கிறது. இது எல்லாமே இஸ்கான் டெம்பிள்ல வந்து நடந்துடும். யாரெல்லாம் டெம்பிளுக்கு வர்றோமோ, டெம்பிள்ல வந்தா ஆரத்தி பார்க்கலாம், அங்க பக்தருக்கு சேவை பண்ணலாம், பக்தர்கிட்ட பாகவதம் கேட்கலாம், அப்புறம் பகவான் நாமத்தை உச்சரிக்கலாம். அப்புறம் ஒரு கோயிலே புனித ஸ்தலம் தான். எப்படி மதுரா விருந்தாவன் புனித ஸ்தலமோ அந்த மாதிரி இப்ப மலேசியால இருந்து நிறைய பக்தர் வந்திருக்காங்க. மலேசியால எங்க இஸ்கான் டெம்பிள் இருக்கோ அது ஹோலி பிளேஸ். மலேசியால இப்ப வந்து குலிம்ல அந்த ஹைடெக், குலிம் ஹைடெக் இருக்கு இல்லையா, அது விருந்தாவனம். ஏன்னா அங்க ராதா கோபால்ஜி இருக்காங்க, அங்க வைஷ்ணவர் இருக்காங்க, அங்க பாவதம் படிக்கிறாங்க. தட் மீன்ஸ் தட் இஸ் விருந்தாவனம். கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்க இருக்கோம்னு முக்கியம் இல்ல,
நான் மலேசியால இருக்கேன்னா மதுரால இருக்கேன்னா முக்கியம் இல்ல. நான் மலேசியால இருந்தா மதுரா கான்சியஸ்ல இருந்தா நான் மதுரால தான் இருக்கேன். நான் மதுரால போய் உட்காந்துட்டு மலேசியால என்ன நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் மலேசியா கான்சியஸ்னஸ்ல இருக்கேன். சோ தட் மீன்ஸ் கான்சியஸ்னஸ் தான் பிக்ஸ் பண்ணுது நான் எங்க இருக்கேன். என் உணர்வு தான் தீர்மானிக்குது நான் எங்க இருக்கேன் அப்படி இல்லையா? சோ நம்ம எங்க இருக்கோம் முக்கியம் இல்ல, கிருஷ்ண உணர்வோட இருக்குமா முக்கியம். அப்ப இஸ்கான் டெம்பிள் எங்க இருக்கோ அது ஹோலி பிளேஸ், அது புனித ஸ்தலம், அது வைகுண்டத்திலிருந்து வேற ஆனது இல்ல. ஏன்னா அது பிரபுபாடைய மூமெண்ட். பிரபுபார் அங்க ஆச்சாரியர், அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் விக்கிரகத்தில் இருக்காரு, அவர் புத்தகத்துல இருக்காரு, அங்க வைஷ்ணவர் சங்கம் இருக்கு, அங்க நாம ஜபிக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், அங்க என்ன இருந்தாலும் அது புனித ஸ்தலம். அங்க பக்தர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்ல பக்தர்கள் வந்து முன்ன பின்ன வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா எடுத்துட்டு போட்டோம், பட் தெர் இஸ் ஹோலி பிளேஸ். ஏன்னா அங்க பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, அங்க ஆச்சாரியர் இருக்காரு, அங்க புத்தகம் இருக்கு, அங்க நாம ஜபம் நடக்குது, சங்கீத், தட் மீன்ஸ் ஹோலி பிளேஸ். சோ இதை அவாய்ட் பண்ணவே கூடாது. சோ இந்த மாதிரி நடைமுறையில ஒரு கிருஷ்ண பக்தன் எப்படி பணிவா இருக்கணும், எப்படி எளிமையா இருக்கணும், எப்படி பக்தர் சங்கத்தை பயன்படுத்திக்கணும், எப்படி பக்தியில முன்னேற்றம் அடையணும். பக்தியின் மிக உயர்ந்த நிலை கிருஷ்ண பிரேமம். அந்த பிரேமத்தை அடைவதற்கு சாதனா பக்தி, வைதி பக்தி எவ்வளவு சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும். திரும்ப 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 எழுதுறாரு பக்தி ரசாம்சத்துல. பக்தியோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதால, பக்தியோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதால, சாதனா பக்தியை தீவிரமா பண்றதுனால ஒருத்தருக்கு பகவான் மேல பிரேமம் ஏற்படும், அவர் பக்தியில முன்னேற்றம் அடைவாரு, அவர் வந்து தன்னிச்சையான பக்தி கொண்டு செய்வாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து மெய்மறந்த காதல் நிலைக்கு வருவாரு. இருக்கு பக்தி ரசாம்சத்துக்குள்ள. எப்படி ஒருத்தர் வந்து பாவா ஸ்டேஜுக்கு போறது, எப்படி ஒருத்தர் பிரேமா ஸ்டேஜுக்கு போகணும், அந்த ரெண்டு நிலை மிக உன்னதமானது. அந்த நிலைக்கு நான் போகணும்னா இப்ப நான் பண்ற பக்தி ஒழுங்கா பண்ணணும், சிரத்தையோட பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும், ஆர்வம் உற்சாகமா பண்ணணும். இதெல்லாம் ரூப கோசாமி கொடுக்குறாரு. அதனால ரூப கோசாமி நம்ம சம்பிரதாயத்துல மிக 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 முக்கியமான ஒரு ஆச்சாரியர். ரூப கோசாமி என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை தான் பிரபுபார் புத்தகத்துல சொல்லியிருக்காரு. முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் பிரபுபார் சொல்லியிருக்காரு. பிரபுபார் வேற எந்த கருத்தும் சொல்லல, வேற எதையும் மாற்றி சொல்லவும் இல்லை. முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே அதை கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ரூப கோஸ்வாமிகிட்ட, கௌரிதாஸ் பண்ணிட்ட, எனக்கு வந்து கிருஷ்ணர் மேல பிரேம வரணும், நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தை குற்றம் மட்டும் ஜபிக்கணும், நாமத்தை ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பக்தனுடைய ஆசீர்வாதம் பெறணும், சைதன்யா அப்படியே கருணை எனக்கு கிடைக்கணும், ராதாகிருஷ்ணர் லீலைகளை ஸ்மரணை பண்ணணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க முந்தைய ஆச்சாரியத்தை பிரார்த்தனை பண்ணணும். அவங்க அனுகிரகம் இருந்தா மட்டும்தான், முந்தைய ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நமக்கு சைதன்ய மாபு யாருன்னு புரியும். சைதன்ய மாபு யாருன்னு புரிஞ்சாதான் ராதாகிருஷ்ணர் யாருன்னு புரியும். ராதாகிருஷ்ணர் மேல அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் என்னன்னு புரிஞ்சாதான் ஜென்மாஷ்டமி என்ன, ஜூலன் யாத்திரை என்ன, இதெல்லாம் புரியும். பக்தி வராம இதெல்லாம் புரியாது. பக்தி வரும்போது அதெல்லாம் புரியும். பக்தி, அந்த கலங்கம் இல்லாத பக்தி வேண்டும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அந்த மாதிரி கலங்கம் இல்லாத பக்தி எனக்கு வேணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. நான் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நமக்கு வந்து ரூப கோஸ்வாமி ஆசீர்வாதம் கிடைக்கணும், கௌரிதாஸ் பண்டிதர் ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிரபுபாடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஆன்மீகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.